ஹலோ गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னா ஹோண்டாவோட CB Shine 125 வந்து இருக்கு. Phase 2 and OBD2 வேரியன்ட். இதுதான் இப்போதைக்கு ஹோண்டால இருக்க ஷைன்ல இருக்கக்கூடிய ரீசன்ட் மாடல். ஒரு செப்டம்பர் மந்த்ல வந்த மாடல். பைக்கோட லுக்ஸ் அண்ட் டிசைன்ஸ் சொல்லும்போது இதுக்கு வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஒரு மாதிரி சாலிடான ஒரு பைக்குங்க. பீப்புள் சைடில் யூனிகானுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு 125cc ஒரு சாலிடான மைலேஜ் பைக் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஹோண்டா ஷைனை வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் சரி இன்ஜினுமே சரி செம்ம தரமான ஒரு பைக்கு. அண்ட் மோஸ்ட்லி ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல்ஸ் அண்ட் சாலிடான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய வண்டி. அண்ட் இப்போ என்ஜினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது 125cc என்ஜின், சேம் SP 125 என்ன என்ஜினோ அதே என்ஜின் தான், பட் லைட்டாக டியூனிங் மட்டும் வேறு. இதோட பவர் அண்ட் டார்க்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஆஸ் யூஷுவல் இது 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் பவர், 10.5 BHP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 11 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. உங்களுக்கு இந்த வண்டியில் பவரை விட 0.5 வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஜாஸ்தி. ஸோ இதனால வண்டியோட புல்லிங் பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் வண்டி சூப்பராக இருக்கும். மற்றபடி 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் 5 கியருமே இந்த பைக்கில் மட்டும் பின்னாடி போடுற மாதிரி வரும். பட் SP 125 உங்களுக்கு அந்த பல்சர் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் கியர் மட்டும் ஃப்ரண்ட்டில் மற்ற கியர்லாம் பின்னாடி போகிற மாதிரி அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் ஹோண்டா ஷைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பின்னாடி கியர் வந்து பின்னாடி போடுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஒரு செம்ம ஒரு பைக். இன்னும் அந்த ஓல்டு அந்த கியர் பாக்ஸை இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் வேறு என்ஜினை பொறுத்த வரைக்கும் ESP சிஸ்டம் இருக்குங்க, அந்த சைலன்ட் ஸ்டார்ட் சிஸ்டம். பேசிக்கான ஒரு என்ஜின், ப்ரோக்ராம்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன். ஸோ மற்றபடி எல்லா விஷயங்களும் சேம் தான். என்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டீசெண்டான ஒரு என்ஜின் கண்டிப்பாக இந்த என்ஜின் சொல்லலாம். நெக்ஸ்ட் டயர்ஸ் அண்ட் வீல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 18 inches வீல் சைஸ் வந்து வரும். உங்களுக்கு 80/100 செக்ஷன் டயரில் 18 inches வீல் சைஸ். ஸோ யூனிகான் மாதிரி தான். உங்களுக்கு இதில் மட்டும் 15 inches வரும், மற்ற எல்லாத்துலேயுமே 17 inches வந்து வீல் சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் எடுத்திருக்க இந்த வேரியண்ட்டில் சிங்கிள் டிஸ்க் வேரியண்ட்டு. டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூஸ்வலான அதே நார்மலான சஸ்பென்ஷன்ஸ் தான். ஸோ ஒன்றும் பெரிய ஹார்டான ஒரு விஷயங்கள்லாம் இல்லை, பேசிக்காக தாங்க இருக்கும். ஓகேங்களா? ஸோ டயர்ஸ் ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. டியூப்லெஸ் டயர்ஸ் தான் வரும். அப்படியே ரியர் செக்ஷன்ஸ் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 80/100 தான் கொடுத்துருப்பாங்க. பட் இன்னைக்கு SP 125 வந்து பார்த்தீங்கன்னா 100 செக்ஷன் டயர் வந்து ரியரில் வரும். பட் இதில் மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் என்ன டயரோ அதே சைஸ் தான் ரியர்லையும் கொடுத்துருப்பாங்க. ட்ரம் பிரேக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிம்பிளான அந்த காயில் சஸ்பென்ஷன், ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து LEDs அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலஜன் யூனிட் தான். நான் உங்களுக்கு கீ வேணால் ஆன் பண்ணி காட்டுறேன். அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து பாருங்கள். ஸோ அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் கீ ஆன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு லைட் வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டு இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டோட லுக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டீசெண்டான ஒரு லுக் வந்து இருக்கும். அண்ட் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருப்பாங்க ஹோண்டா அப்படின்றது. ஹெட்டோட யூனிட் நல்லா பெருசாகவே கொடுத்துருப்பாங்க. இண்டிகேட்டர்ஸ் 4மே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன்ஸ் தான். அப்படியே ரியரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியர்லேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாலஜன் தான். இதில் LED செட்டப்லாம் இந்த வண்டியில் கிடையாது. ஸோ உங்களுக்கு பேசிக்கான ஹாலஜன் யூனிட் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் டிசைன் ரொம்பவே நல்லாயிருக்கு ரியரில் வந்து பார்க்க. அண்டு இண்டிகேட்டர்ஸுமே நான் சொன்ன மாதிரி இதில் பல்ப் தான் யூஸ்வலான அதே பழைய சிஸ்டம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்ஸோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு சீட்ஸ் நல்ல ஒரு ஸ்ப்ரெட்டராக இருக்கும். பட் டீசெண்டான ஒரு சீட், ஃபேமிலிக்கு ரொம்பவே நல்ல ஆப்டாக இருக்கும். நீங்கள் உட்காந்துட்டு போகிறப்ப எந்த ஒரு முதுகு வலியும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருக்கும். லாங் ட்ரிப் கூட நீங்கள் போயிட்டு வரலாம். ஒரு சர்டன் 150 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நல்ல லாங் ட்ரிப் போகலாம். சில்லியன் கம்ஃபர்ட் எல்லாமே பார்க்குறப்ப ஒரு யூஸ்வலான சீட் தான். இதில் பெருசாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. நல்ல ஒரு ஃபேமிலி பைக். ஓகேங்களா? 125cc சாலிடான ஒரு ஃபேமிலி பைக்கு. டேங்க்கில் பார்த்தீங்கன்னா E20 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க. டேங்க் ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் தாங்க. டேங்கோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு யூஸ்வலாக இந்த பைக் வந்து 10.5 லிட்டர்ஸ் ஒரு 10 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. அண்ட் கன்சோல் அப்படியே உங்களுக்கு ஏறி உட்காந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கன்சோலை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பழைய வைப் வரும் உங்களுக்கு இந்த கன்சோலை பார்க்குறப்ப. நல்ல டீசெண்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பாருங்கள் அந்த ஒரு மாதிரி எல்லோ கலர் லைட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் காஜ் இண்டிகேஷன்ஸ் உள்ள ஓடோமீட்டர் இருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் இண்டிகேஷன்ஸ்க்கு வந்து சென்டரில் இருக்கும். பேஸோட சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கும். ஸோ மற்றபடி எல்லா பேசிக்கான விஷயமும் சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன்ஸ், கட் ஆஃப் சிஸ்டம் இருக்குது, என்ஜின் கட் ஆஃப் சிஸ்டம். உங்களுக்கு பைக் வந்து பார்த்தீங்கன்னா கியரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ண முடியாது. ஸ்டாண்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அந்த ஒரு ஃபியூச்சர், இது சேஃப்டி ஃபியூச்சராக இப்போ இருக்க ஹோண்டா பைக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டுருக்கு. இது ஒரு செம்ம ஃபியூச்சர்னு சொல்லலாம். அண்ட் அப்படியே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சோலை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். அப்படியே சுவிட்சஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலான சுவிட்ச், என்ஜின் கீழ் சுவிட்ச், ஆன் சுவிட்ச். நான் உங்களுக்கு பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன்.
அப்படியே மினிமமாக இருக்கும் சவுண்டு, ரொம்ப அப்படியே ஹை பிச்சில் சவுண்டு வராது, மினிமலாக இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும் ஓட்டுறதுக்கு அண்ட் ரொம்ப காமாகவும் இருக்குங்க. அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா எந்த சுவிட்சஸ் இல்லை, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் கில் ஸ்விட்ச், ஆன் ஸ்விட்ச், இது ரெண்டும் தான். அப்படியே நம்ம லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹை சுவிட்சுமே இருக்காது. பட் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டடாக அந்த பாஸ் சுவிட்சில் கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை பீம், நார்மலாக லோ பீம், அப்படியே டிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாசர் சுவிட்ச் அது வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு இண்டிகேட்டர் அண்ட் ஹாரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சுவிட்ச் குவாலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஷைன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி யூஸ்வலான ஒரு செட்டப் தான் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே அந்த ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணலாம் இந்த சுவிட்சஸோட பொறுத்த வரைக்கும். நல்ல குவாலிட்டி அண்ட் ஹேண்டில் பார்ஸை பொறுத்த கொண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய ஷைன் எப்படி இருக்குமோ BS4 அதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன் BS4லேருந்து இதே டிசைன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் ஓட்டும் போதும் சரி, அதே மாதிரி சைட் மிரர்ஸ் எல்லாமே அதுக்கான குவாலிட்டியில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவராலாக இந்த வண்டி அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள். நல்ல ஈவினிங் டைம் ஆகிடுச்சிங்க, பட் நல்லா தான் இருக்குது. இந்த ஒரு ஃபீலுமே நல்லா தான் இருக்குது. என்றைக்குமே நல்ல டார்க் சன்லைட்டில் எடுப்போம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ லைட் வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து வண்டியை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கீ ஆன் பண்ணிட்டாலே வண்டி கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்ஸ் எரிஞ்சிட்டே இருக்க மாதிரி அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஷைனை பொறுத்த வரைக்கும் இதுக்குன்னே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. ஷைனுமே ஓரளவுக்கு சூப்பரான ஒரு பைக்கு தான். ஸோ இதோடைய கம்ப்ளீட்டான ரிவ்யூ அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்ச ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து சொல்லிட்டேன். இதில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் சிஸ்டம் வரும். நீங்கள் சைட் ஸ்டாண்ட் போட்டிருந்தீங்கன்னா பைக் ஆன் பண்ணி மூவ் பண்ண முடியாது, வண்டி ஆஃப் ஆகிடும். அதுவும் இல்லாமல் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 கியருமே பின்னாடி போடுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஒரு ஆப்ஷன். நிறைய பேருக்கு இந்த புது கியர் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ப்ரிஃபரபுளாக இருக்கும். ஃபைனலாக என்னோட ப்ரைஸ் அண்ட் மைலேஜுங்க. மைலேஜ் பொறுத்த வரைக்கும் இதை நான் யூசர் ரிவ்யூவாகவே சொல்கிறேன். நிறைய பேர் இது யூஸ் பண்ணியும் பார்த்துருக்கேன். உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 65 கிட்ட வந்து மைலேஜ் கிடைக்கும். நீங்கள் எக்கனாமியில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா, எக்கனாமிங்கிறது அந்த 40 to 50 அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 65, 66 வந்து மைலேஜ் கிடைக்கும். எஸ்பிலாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 65 எபோ நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. பட் ஷைன் ஒரு சாலிடான ஒரு பைக், கண்டிப்பாக உங்களுக்கு 65 மேலே மைலேஜ் கிடைக்கும். 55லேருந்து 65 நீங்கள் ஆவரேஜாக வச்சுக்கலாங்க, அந்த அளவுக்கு மைலேஜ் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இதோடைய ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்ப ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் கிட்டத்தட்ட இந்த டிஸ்க் வேரியன்ட் நான் வச்சிருக்கிறது. ஸோ இதோட ப்ரைஸுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1,08,000 அந்த ரேஞ்ச் வந்து வரும். ஸோ 1,08,000க்கு இந்த பைக் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒர்த்தபிளான மிஷின் தான். இன்னுமே அந்த பழைய லுக்ஸ் அண்ட் அந்த கம்பீரமான ஒரு போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு செம்ம ஒரு பைக் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 1,08,000 அப்படிங்கிறது டீசெண்டான ப்ரைஸ். இந்த டிஸ்க் வேரியன்ட் இல்லை அப்படின்னா 1,05,000 அந்த ரேஞ்சஸ் வந்து வரும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஷைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை தொடர்ந்து இந்த ஹோண்டா ஷைன்